உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பில் அமராவதி ஆற்றங்கரையில் ருத்ராபாளையங்கிற ஊருக்கு பக்கத்தில் இன்றைக்கி நான் மூர்த்தீஸ்வரி, அருள் செல்வன், சிவகுமார், ருத்ராபாளையத்தை சேர்ந்த ராஜாராமன், கணபதி சுப்பிரமணியம் எல்லாரும் ஒரு கல்வெட்டு பார்க்குறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல அதன் அருகில் கோயில் மேடுன்னு ஒரு சொல்கிற இடம். இந்த கோயில் இருந்ததுக்கு அடையாளமான கல் தூண்கள் எல்லாம் இருக்குது. நமக்கு தெரியும் வரலாற்று இடங்களை ஆய்வு செய்யும்போது நிறைய சின்ன கோயில்களில் பெருங்கற்கால, புதிய கற்கால, பழைய கற்கால, புதிய கற்கால மனிதர்கள் உபயோகப்படுத்தின கல் ஆயுதங்கள் தான் சாமி மாதிரி நட்டு வச்சுருப்பாங்க. என்னோடய பணியில் நான் அது மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன். இங்கே இருக்கிற இந்த கல்லும் ஆனால் ரொம்ப ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால அது தேய்ந்து போய் தெரியுது. நமக்கு சரியான அந்த பிளேடு கட் பண்ணியிருக்கிற இடங்களெல்லாம் ரொம்ப தேய்ந்து போய் இருக்குது. ஆனாலும் இதை அந்த கல் ஆயுதங்களாக இருக்கக்கூடுமோன்ற நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் இன்னும் இந்த இடங்களில் ஆராய்ச்சி பண்ணி இது போன்ற கற்கால ஆயுதங்கள் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரையில் தான் தோன்றி இருக்குன்னா அமராவதி ஆற்றங்கரை அதுக்கு மிக பெயர் பெற்றது. நமக்கு வன்னியர் வலசு அருகில் நமக்கு பாறையில் அந்த ஒரு இலையினோட ஃபாசில் கிடச்சிருக்கு. பாறையில் அந்த பதிவு இலை கல்லான இதெல்லாம் கிடச்சிருக்குது. அந்த மாதிரி அமராவதி ஆற்றங்கரை மிக மிக வளமையானது, பழமையானது. அதனால் இது கற்கால ஆயுதங்களாக இருக்கலாம் அப்படின்னு இன்னும் மேலே இங்கே ஆராய்ச்சி பண்ணலாங்கிறதுக்காக உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவம் முன்னெடுத்திருக்கு.